வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் ஸ்ரீலங்கன் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். இந்த ஐஸ்கிரீம் ஈஸியாகவும் செய்யலாம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் உடனே வீட்டில் செய்து சாப்பிடலாம். இந்த ஐஸ்கிரீம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம், வாங்கோ. ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள்: விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கிறேன், 35 வீதமான விப்பிங் க்ரீம். கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கிறேன். முந்திரிய வத்தல் ரேசின் எடுத்திருக்கிறேன், அதை நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். கேண்டி மெலன் சாக்லேட்டுன்னு சொல்லி அதை எடுத்திருக்கிறேன். நீத்து பூசணிக்காய் டொஃபின்னு சொல்லுவோம், அந்த டொஃபி தான் இதை எடுத்திருக்கிறேன். அதையும் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கிறேன். கஜு எடுத்திருக்கிறேன், அதையும் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். ரெட் அண்ட் க்ரீன் செரி எடுத்திருக்கிறேன், அதையும் சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். வெனிலா, கிரீன் ஃபுட் கலரிங், இவ்வளவு தான் இதுக்கு தேவை. இதில் 50 கிராம் ரேசின் ஒரு பெரிய பவுலுக்கு நாங்கள் இதை போடுவோம். கிரீன் அண்ட் ரெட் செரி 45 கிராம். மெலன் கேண்டி 75 கிராம். கச்சு 75 கிராம். டியூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து நாங்கள் புரிம்பாக வச்சுருப்போம். நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸுக்குள்ள 350 ml கண்டென்ஸ் மில்க் விடுறேன், டின் மில்க். இந்த டின் மில்கையும் விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸோட நல்லா கலந்து விடுவோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் கண்டென்ஸ் மில்க் நல்லா பிறல்ற மாதிரி நல்லா கலந்து விட வேணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணினா ட்ரை ஃப்ரூட்ஸையும் கண்டென்ஸ் மில்கையும் அப்படியே வச்சு விடுவோம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கிறேன். இதில் நான் 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் விடுறேன். நான் இந்த விப்பிங் க்ரீமை ஹேண்ட் மிக்சரால் தான் அடிக்க போகிறேன். இந்த விப்பிங் க்ரீம் நீங்கள் அதிகமாக அடிக்க தேவையில்லை, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அடித்தாலே போதும். இப்போ நல்லா அடிச்சிருக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீமை ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் 5லேருந்து 6 நிமிஷம் அடித்தாலே போதும், நல்ல க்ரீமி பதத்துக்கு வந்துடும். இப்போ நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ஸ் மில்கையும் ட்ரை ஃப்ரூட்ஸுக்களையும் இந்த அடித்து வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியாலேயே நாங்கள் கலந்து விடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டால் சரி. ஒன்றரை 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா. இந்த வெனிலாவையும் இந்த கண்டென்ஸ் மில்க்குக்கையும் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கையும் போட்டு கலந்து விடுங்கோ. நல்லா கலந்து விட்டால் சரி. இப்போ மிச்சம் இருக்கிற விப்பிங் க்ரீமையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் கரண்டியால் அமர்த்தி கலந்தீங்கன்னா தான் அது நல்லா சேர்படும். இதில் க்ரீன் கலர் ஃபுட் கலரும் எடுத்திருக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தா தெரியும், க்ரீன் கலராக தான் இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஐஸ்கிரீம். அதனால் நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கிறேன். இந்த ஃபுட் கலரையும் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து விடுங்க. இப்போ எங்களோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிட்டுது, நல்லா கலந்து எடுத்தாச்சுது. இதில் நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே விட்டு தான் நான் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில். 2 கிளையும் அரைவாசியாக விட்டு விடுவோம்.
ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மீலால் இப்படி டெக்கரேஷனுக்கு போட்டு விடுவோம். இந்த மாதிரி இடைக்கிட தூவி விட்டீங்களா பார்க்கவும் வடிவாயும் இருக்கும், சாப்பிடவும் எங்களுக்கு நல்ல டேஸ்டாயும் இருக்கும். இந்த மூடியை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பொலித்தீன் ரேப் எடுத்து நான் மேலே இதை வச்சு தான் இந்த மூடியை வந்து மூட போகிறேன். சில வேளை வந்து அந்த ஐஸ் வந்து மேலே வந்திருக்கும். இப்போ இப்படி பொலித்தீன் ரேப் போடைக்கு எங்களுக்கு ஐஸ் வந்து ஐஸ்கிரீமில் வராமல் இருக்கும். அதுக்காண்டி இப்போ இந்த ஐஸ்கிரீமை 8 மணித்தியாலம் ஃப்ரீசரில் வச்செடுப்போம். இப்போ 8 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இந்த ஐஸ்கிரீமை எடுத்துருக்கிறேன். இப்போ பாப்போம் எப்படி வந்திருக்கண்டு. நல்லா அழகாக செட் ஆகி வந்திருக்குது எங்களோட ஐஸ்கிரீம். பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் எடுத்து பார்ப்போம் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால். நல்ல சாஃப்டாயும் நல்ல டேஸ்டாயும் வந்திருக்கு இந்த ஐஸ்கிரீம். உங்களுக்கும் இந்த ஐஸ்கிரீம் வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்ரீலங்கன் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஐஸ்கிரீமை உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. இந்த ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.